1-1 ஆன்மீக நேயர்களுக்கு தாரண்யாவின் அன்பு வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒருத்தவங்க ஷெல்ஃபிஷா இல்லை அவங்க பொதுநலவாதியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்து அவங்க ஷெல்ஃபிஷா இல்லை பொதுநலவாதியா அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நல்ல கேள்விம்மா. இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ எல்லாரையும் பார்த்தேன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தா அவங்க தான் இந்த பூமியவே தாங்கி பிடிக்கிற மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் இந்த பிரபஞ்ச ரகசியமெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது இதில் யார் இப்போ பொது வாழ்க்கைக்கு வராங்கல்ல, இதில் யார் செல்ஃபிஷ் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். செல்ஃபிஷாக இருக்கிறது தவறே கிடையாது. இந்த செல்ஃபிஷ்னஸ் இந்த சுயநலம் மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த சுயநலத்தை பற்றி தவறு கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் குடிகாரனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு யாரையும் போய் சொல்ல முடியாது, ஏன்னா சண்டைக்கு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் பார்த்தோன்னா ஒரு ஊரில் பார்த்தா யாருன்னா யாராவது ஒருத்தன் வீட்டில் அவங்க வீட்டில் குடிப்பான், இவன் வீட்டில் குடிப்பாங்கிறத ரொம்ப அப்படி அஞ்சு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு வீட்டில் ஒரு ஊரில் புகுந்தால் யார் வீட்டில் குடிக்காதவன் வீடுங்கன்னு கண்டுபிடிக்கிறது போராட்டம் ஆகிப்போச்சு. சரி, குடிக்கிறத ஒரு பக்கம் விட்டுடுவோம். குடிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா பொண்டாட்டி சாப்பிட்டுச்சா, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டோமா, இன்னும் யார் சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சம்பாரித்தோம் குடித்தோம் அவன் சந்தோஷம்னு மட்டும் பார்க்குறான்ல, இது செல்ஃபிஷ்னஸ். நான் குடிகாரனை உதாரணமாக சொல்கிறேன். நிறைய பேர் எப்படி இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைய கூட பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு என்ன சந்தோஷம் நினைக்குதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. என்னோடய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், மற்றவங்க பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல, இது முழுமையான செல்ஃபிஷ்னஸ். அடுத்தது இன்னும் சில பேர் இருப்பாங்க, நிறையா சம்பாதிப்பாங்க கொள்வாங்களே தவிர தனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்குவாங்க. தன்னை சார்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அம்மா அப்பா பொண்டாட்டி புள்ள இதுக்கெல்லாம் சேர்ந்து செய்கிறாங்கல்ல, இவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. அதாவது தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க. இது அடுத்த கேட்டகிரி. மூணாவதாக ஒரு கேட்டகிரி இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இருக்கோ இல்லையோ இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும். சில பேர் இந்த சம்பாதிச்ச சொத்தெல்லாம் பொதுமக்களுக்கு எழுதி வச்சுட்டு போகிறாங்கல்ல, வாங்குகிற சம்பளத்தில் அவங்களே கம்மியாக சம்பளம் வாங்கினா கூட அதில் ஒரு போர்ஷன் எடுத்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, இவங்க தான் பொதுநலவாதிகள். இந்த மாதிரி பொதுநலவாதிகள் இன்னும் சமூகத்தில் இருக்க தான் செய்கிறாங்கல்ல. அதனால தான் இந்த உலகத்தில் மழையே பெய்யுது. இன்னும் இல்லாட்டி மழையே பெய்யாமல் வறட்சி தான் நிலவிட்டு இருக்கோம். இவ்வளோ மோசமான ஆட்கள் செல்ஃபிஷ்னஸ் இருந்தால் கூட அதையும் தாண்டி சில கொடைவள்ளல்கள் இருக்காங்க. தன்னை அழிச்சிக்கிட்டு இந்த சமூகத்துக்கு செய்கிறவங்களும் பல பேர் இருக்காங்கல்ல, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 3 கேட்டகிரியில் இந்த ஜோதிட ரீதியாக யார் யார் என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு பிரிக்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ராசியுமே பார்த்திங்கன்னா இந்த 3 கேட்டகரியில் பிரிப்பாங்க. சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு பிரிப்பாங்க. சரம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 12 ராசியை 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று சரராசி. சரராசின்னா மூவ் ஆகிட்டே இருக்கிற ராசின்னு பேர். அது ஒரு இடத்துல இருக்காது, இயங்கிக்கிட்டே இருக்கும். அது அந்த ராசி என்னன்னா மேஷம், கடகம், துலாம், விருச்சிகம். இதுக்கு பேர் சரராசிகள்னு பேர். அடுத்தது இருக்கிற இடத்துல இருந்த நிலையான ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்திர ராசிகள் அப்படின்பாங்க. இவங்களுக்கு மூவிங் இருக்காது, இருக்கிற இடத்துலேருந்து இயங்கிட்டு இருப்பாங்க. இது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். அடுத்தது உபயராசின்னு ஒரு ராசி இருக்குது. உபயராசி அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா மூவபிள் கேரக்டரும் இருக்கும், ஒரே இடத்துல இருந்து இயங்கக்கூடிய கேரக்டர் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் பொதுவான கேரக்டர் இருக்கிறதுனால அதை உபயராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா இந்த ஜாதக கட்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4 கார்னர்லேயும் இருக்கும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இதுக்கு பேர் உபயராசின்னு பேர். இதில் இங்கே தான் எடுக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சரராசி ஒருத்தவங்க சரலக்கணம் சரராசியாகவே இருப்பாங்க. மேஷ லக்கணமாக இருந்து மேஷராசியாக இருப்பாங்க, அல்லது கடகராசியாக இருப்பாங்க, அல்லது அந்த லக்கணங்களில் துலாம் லக்கணமாக இருந்து மற்ற சரராசிகளில் இருப்பாங்க. ராசியும் லக்கணமும் சரமாக இருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா என்ன தான் குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க குடும்ப நெருக்கடி, அவங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை குடும்பத்தை தவிர எதுக்கும் செலவு பண்ண முடியாத சூழல் வந்தால் கூட சரிப்பா ஏதோ நீங்கள் போய் வேலை பார்க்குறீங்கள, நான் 2 நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக வேலை பார்த்து கொடுக்குறோம் அப்படி பார்க்குறாங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சர ராசியாவோ சர லக்கணமாவோ இருந்தால், அதாவது லக்கணம் சரலக்கணமாக இருக்கணும் அல்லது ராசி சரராசியாக இருக்கணும். ரெண்டுமே லக்கணமும் சரலக்கணம் ராசியும் சரராசி அப்படின்னு பார்த்தா 90% மக்கள் இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்,
தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுய சந்தோஷம், இதையெல்லாம் கடந்து மற்றவங்களுக்காக நம்மளால் ஏதாவது முடியும் அப்படின்னு ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியும்னு தடுமாறுறாங்கல்ல, போராடுறாங்கல்ல, இது வந்து சரலக்கணம் சரராசிக்கு பொருந்தும். அடுத்தது ஸ்திரலக்கணம். இந்த ஸ்திரலக்கணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக கஷ்டப்படுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் நிறைவேற்றிட்டு அதுக்கு சம்பாரிச்சிருவாங்க. அடுத்தது குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுல்ல. இப்போ நம்ம சொந்த பந்தம் எதுவுமே சரி, இது கூட கொஞ்சம் நல்ல கேரக்டர் தான். தனக்கு மிஞ்சி தானே தான தர்மம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சம்பாதிக்கிறது அவங்க மட்டுமே எடுத்துக்காமல் மற்றவங்களுக்கும் செய்கிறாங்கல்ல. இது தான் குடும்பம், தன்னை சுற்றி உள்ளவர்கள், இப்படி பார்க்கும்போது இந்த ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4லையும் ராசி அல்லது லக்கணமாக இருந்தால் அவங்க வந்து இந்த கேரக்டரோடு இருப்பாங்க. அதாவது தன்னையும் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும். இது அடுத்தது உபயராசின்னு ஒரு ராசி இருக்குது. உபயம்தான் நம்ம சொன்னோம் இல்லையா, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசியில் பிறந்தாலோ இல்லை 4 இது வந்து லக்னமாகவோ இருந்தாலோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு என் சந்தோஷம் முக்கியம், ஒய்ஃபா அது அவ தனி, பிள்ளையா அது தனி, எனக்கு என் மகிழ்ச்சி மட்டும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இது வந்து உபயம். அப்போது சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுநலம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 50% தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிறாங்கல்ல, இவங்க வந்து முதல்ல சர லக்கணமாக இருக்கணும் அல்லது சர ராசியாக இருக்கணும், முதல் கேரக்டர். அப்படி இல்லையா, சர லக்கணமாக இருந்து ஸ்திர ராசியாக இருந்தாலும் சரி, அல்ல ஸ்திர லக்கணம் வந்து சர ராசியாக இருந்தாலும் சரி, அதாவது சரம்ங்கிறது லக்கணத்துலேயே ராசிலேயே வந்துடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால தன்னலம் கருதாமல் செயலாற்ற முடியும். அதில் பர்சன்டேஜ் தான் மாறி ஆகணும். சில பேருக்கு பார்த்தா லக்கணமும் உபயமாக இருக்கும், ராசியும் உபயமாக இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளையை பற்றி கூட நினைக்க மாட்டாங்க. தன்னோட சுயநலம், தன்னோட கௌரவம், தன்னோட கோட்டை, தன்னோட மகிழ்ச்சி, இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. இதை 3 அடிப்படையாக வச்சு தான் ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது இல்லை. அவங்க வந்து அவங்க மகிழ்ச்சியை மட்டும் பார்ப்பாங்களா, அவங்க சுயநலத்தை மட்டும் பார்ப்பாங்களா, இல்லை அந்த மற்றவங்களுடைய தன்னை சுற்றி உள்ளவங்களோடையும் நலத்தையும் சேர்த்து பார்ப்பாங்களா, இல்லை இது மட்டும் இல்லை இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு தன்னால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படியே அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தில் வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன். நம்ம ஊரில் இந்த 2015 ஒன்று வந்தது, இப்போ லாஸ்ட் இயர் கூட ஒரு வெள்ளம் வந்ததில்ல. இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது நமக்கு என்ன, நம்மள வரைக்கும் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறாங்கல்ல, அது ஒரு டைப்பு. ஐயோ இந்த மக்கள் என்னவோ தெரியல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற பைசாவும் போடுவாங்க, மற்றவங்களாம் மாற்றி இந்த நிவாரண நிதி, நிவாரண துணிமணிகள், பொருட்கள்லாம் அனுப்பி வைக்கிறாங்கல்ல, இதுதான் முழுமையான சரம். தன்னையும் மிஞ்சி யாரோ எங்கேயோ நடக்கிற ஒரு கஷ்டத்துக்கு தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிறாங்கல்ல. இப்போ அரசாங்கத்துலேருந்து நிவாரண உதவி கேட்குறாங்க, இதுக்கெல்லாம் உங்களை பொதுமக்கள் பங்களிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பணம் அனுப்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சில பேர் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது கொஞ்சமாக செய்யணும்னு நினைக்கிறாங்கல்ல. சில பேர் இருந்தால் கூட அதான் நிறைய பேர் கொடுக்குறாங்களே, நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள. இது வந்து முழுமையான உபயம். அப்போது ஒருத்தவங்களுடைய லக்னம் அல்லது ராசி இதில் ஏதாவது ஒன்று சர லக்னமாக இருக்கணும் அல்லது சர ராசியாக இருக்கணும். இவங்களுக்கு மட்டும்தான் தன்னை விடவும் தன்னை சார்ந்தவர்களை விடவும் இந்த நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் மேலேயும் ஒரு அக்கறை இருக்கும். அவங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் முடியாட்டி கூட, சந்தர்ப்பம் கிடைக்காட்டி கூட அவங்க அதில் ஏதாவது பங்கெடுத்துக்குன்னு நினைக்கிறது. இது சரத்தோட முழு கேரக்டர். ஒருத்தவங்களுக்கு வந்து சர ராசியாக இருந்து அல்லது சர லக்கணமாக இருந்து ஸ்திர ராசியாவோ ஏதாவது 2லையும் கலந்து இருந்ததுன்னா அவங்க வந்து ஓரளவு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ந்த பிறகு அடுத்தது பொதுமக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உபயலக்கணம் சரராசி அல்லது உபய ராசி சரலக்கணம் இப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா அதில் ஒரு உதவி செய்கிறது, இப்படி இருப்பாங்க. ஒரு ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா 12 ராசி இருக்கும், ஆனால் 9 கிரகங்கள் தானே. இந்த 9 கிரகங்களில் மேஜர் கிரகங்கள், நிறைய கிரகங்கள் என்னென்ன இதில் இருக்குதுன்னு பார்க்கணும். சரராசியில் ஒருத்தவங்களுக்கு அதிக கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துப்பாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் மேஷம், கடகம், துலாம், மகரத்தில் நிறைய கிரகங்கள், 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இந்த சமூகத்தோட ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும். அந்த சொசைட்டி நல்லா இருக்கணும், நம்மளால் ஒரு பாதிப்பு வரக்கூடாது, செய்கிற செயலுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
ஸ்திரத்தில் மட்டுமே கிரகம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்மளை சார்ந்தவங்களும் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணும்னு நினைப்பாங்க. வெறும் உபயமாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்னை தவிர என் சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்தில் எதுவும் நான் பெருசாக நினைக்க மாட்டேன்னு நினைப்பாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஜாதகத்தில் 64 வகையான ஜாதகங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு முக்கியமான காலகட்டம். அப்போ இந்த வெரைட்டியும் ஒரு ஜாதகத்தில் பார்த்து தான் இவங்க சுயநலவாதியா இல்லை பொதுநலவாதியா, இல்லை பாதி சுயநலம் பாதி பொதுநலமா, இல்லை முழுக்க சுயநலம் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது என்னுடைய ஆசான் வசந்தன் ஐயா பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்களை வச்சு நான் பல இடங்களில் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ சொல்கிறேன். இது ஏதோ என்னுடைய கருத்துலாம் இல்லை, பழங்கால ஜோதிட நூல்களை நிறைய பெரட்டி பார்த்தா இது நிறைய உண்டு. என்னோடய ஆசான் திரு நெல்லை வசந்தன் ஐயாவும் பல தடவை இந்த சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்காரு. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சரராசியில் எத்தனை கிரகம் இருக்குது, ஸ்திர ராசியில் எத்தனை கிரகம் இருக்குது, உபயராசியில் எத்தனை கிரகம்னு ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சரராசியோ சரலக்கணமோ நமக்கு இருக்கான்னு பார்த்துங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சுயநலவாதியா இல்லை பொதுநலவாதியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு சொல்ல வேண்டியது நம்பர் இல்லை இல்லையா. ஜாதகத்தில் ஜோதிட ஆசான்கள் சொல்லி கொடுத்ததை நாம் பப்ளிக்கு கொண்டு சேர்க்குறோம், அவ்வளோதான். ஒருத்தங்க சுயநலவாதியா இல்லை பொதுநலவாதியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒருத்தவங்க ராசியும் லக்னத்தையும் வச்சு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.